Hi. Hello everyone. நான் மதன் கௌரி and hello MGs. உங்களுக்கு டவுட் இருக்கும் வீக்கெண்ட் Q&Aக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலாக நிறைய ஃபன் கண்டென்ட் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எல்லாம் சரி மாதிரினா உன்னை பார்க்குறதுக்கே வந்து ஏதோ பாதி தூக்கத்தில் எந்திரிச்ச மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் பாதி தூக்கத்தில் தான் எந்திரிச்சிருக்கேன். அதனால தான் வந்து கண்ணு வந்து லைட்டாக சேக் ஆகிருக்கு. ஸோ லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கண்ணாடி போட்டிருப்போம், அதை மட்டும் லைட்டாக இன்றைக்கி ஏற்றுக்கோங்க. உங்கள் கண்ணு தெரியாத மாதிரி தான் இருக்கும், எனக்கே தெரியுது. பட் லைட்டாக அட்ஜஸ்ட் கரோ. பட் இன்னைக்கு வந்து Q&Aக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளை கலாய்ச்சி ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம Q&Aக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிவார் புயல் வந்திருந்தப்போ நம்ம வந்து சென்னையில் அந்த புயலுக்கு நடுவில் போய் விளாக் பண்ண மாதிரி ஒரு இது வச்சுருந்தோம்ல, அதை வந்து வேறு லெவலில் எடிட் பண்ணி இந்த பேர் கிரில்ஸோட வாய்ஸ் கட்டோட போட்டிருந்தாங்க. அதை பாருங்களேன். இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி ட்ரால் மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ். வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இது ஒரு செகண்ட் பாருங்கள். உயரத்தில் இருக்க இதான் அற்புதமான அலாஸ்கன் மவுண்டன் வியூ. இறங்கின உடனே உங்களை இங்க கடுமையா தாக்குறது இந்த குளிராதான் இருக்கும். நம்ம சி லெவல்ல இருந்து கிளம்பணும். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 1200 இருந்து 1500 மீட்டர் உயரத்துல நாம ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேமை தொடங்க போறோம். இதெல்லாம் நான் சகிச்சுப்பேன். ஒரு மாதிரி பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு பேர் கிரில்ஸ் ஃபேன். ஆனால் இந்த பேர் கிரில்ஸ் பார்த்தா எவ்வளோ காண்டா வருங்கிறத யோசிச்சு பாருங்க. அடுத்த மீம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, MG ஸ்குவாட் உங்களை கலாய்ச்சி நம்ம ஸ்குவாடில் இருக்கிறவங்களே வந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறது தான் சித்தூர் மச்சா அப்படிங்கிற ஒரு பேஜில் இருந்துக்கிட்டு MG ஸ்குவாட் வந்து ஈவினிங் ஆனாலே வந்து அப்பா அம்மா முன்னாடி நம்மளோட இன்ட்ரோ மியூசிக்கை போட்டு ஃபன் பண்ணுற ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க இதை பாருங்கள். அண்ட் மூணாவது வெயிட்டான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில் வந்து இது வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பண்ண எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒன்றா ஒரு நிமிஷத்துக்குள்ளே பயங்கரமாக கொலேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ மீம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுனால நீங்கள் இப்போ டேரெக்டாக நம்ம கூட சேர்ந்து பேசுகிறது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ் யூ நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங்குவேஜஸ் ஐ நோ எது தெரியுமா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மொழி தான் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு இன்னும் 4-5 மொழியில் வந்து தெரியாதுன்னு சொல்ல தெரியும். யாராவது வந்து உங்ககிட்ட ஹிந்தி தெரியுமா இல்லை மலையாளம் தெரியுமா அப்படின்னு அவங்க ஊருக்காரங்க கேட்டாங்கன்னா அது தெரியாதுன்னு சொல்கிறது கற்று வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தினா வந்து மாலும் நஹி, அப்புறம் வந்து தெலுங்குனா தெல்லிது அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, கரெக்ட் பண்ணுங்கள். தெலுசான்னு கேட்பாங்க, தெரியுமான்னு கேட்டாங்க, தெல்லிது அப்படின்னு சொன்னால் இது இல்லைன்னு அர்த்தம் நினைக்கிறேன். கர்நாடகாவில் வந்து கொத்தில்லா மகா அப்படின்னு சொல்லலாம், கொத்தில்லா மச்சான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து கேரளாவில் வந்து அரியல்லா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து எனிவே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ வில் டூ இஃப் யூ ஆர் த US பிரசிடென்ட் ஃபார் 1 day? இந்த கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ப்ராங்க் பண்ண மாதிரி என்னன்னா, ப்ளீஸ் ஆட் திஸ் கொஸ்டின். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. பட் ப்ராங்க்கில் வந்து எனக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தெரியும் ப்ராங்க் பண்ணால் வீட்டில் இருக்கிற அம்மா இல்லை அப்பா அம்மாவை போட்டு ஏதாவது கலாய்ச்சி விட்டானா அது ஒரு மில்லியன் வியூஸ் போகும்னு. பட் வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு யோசிக்கிறோம். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவங்கள போட்டு நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்காக நம்மளோட வியூஸ்க்காக அவங்கள போட்டு தொல்லை பண்ணுறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் அதை நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியும் யூடியூப்பில். அது தப்பு கரெக்டுங்கிறதுக்குள்ளே நான் போகல. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் அது பண்ணுறதில்ல. பட் நிறைய ப்ராங்க்ஸ்டர்ஸ் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதான் தப்புன்னு சொல்லலை, எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். வாட்ஸ் யோர் சீக்ரெட் பிஹைண்ட் சக்ஸஸ் அண்ட் இக்னோரிங் இம்ப்ராக்டிக்கல் ஜோக்கர்ஸ் இன் த சொசைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் இவ்வளோ சீரியஸான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின்லேயே வந்து ஆன்சரும் இருக்குது. சீக்ரெட் பிஹைண்ட் சக்ஸஸ், நான் முதல்ல சக்சீட் ஆகிட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நினச்சதில் வந்து நம்ம ஒரு 10% கூட இன்னும் போகல. நம்ம வாழ்க்கையில் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது MG ஸ்குவாட். பட் இக்னோரிங் த இம்ப்ராக்டிக்கல் ஜோக்கர்ஸ் இந்த சொசைட்டி தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் எதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்மன்னு இல்லை, ஓகேவா, அப்துல் கலாம், பெரியார், விவேகானந்தர்,
அம்பேத்கர் அவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணாலும் இப்போவுமே அவங்கள எதிர்க்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கப்போ எவ்வளோ பேர் எதிர்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் ஹிஸ்ட்ரி வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன்லி பீப்புள் ஹூ அச்சீவ். ஓகேவா, நம்மளை வந்து குறை சொல்கிறவன், நம்மளை கிண்டல் அடிக்கிறவன், நம்மளை இக்னோர் பண்ணுறவனெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஞாபகமே வச்சுக்காது, அவங்களாம் வரலாற்றில் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி கவலைப்படாமல் நம்ம பிடிச்ச வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் தெரிஞ்சதில் ஏதோ நினைக்கிற ஒரு விஷயம். அடுத்து, டூ யூ லவ் டஸ்கி கேர்ள்ஸ் ஆர் மில்கி ஒயிட்? இதெல்லாம் சாக்லேட்டா? எனக்கு வந்து மில்க் ஃப்ளேவர் பிடிக்கும் இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு இந்த கொஸ்டினே ஒரு தப்பான கொஸ்டின் நினைக்கிறேன். ஒருத்தங்களை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதுக்கு கலரை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்வேலிட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். ரேபிட் ஃபயர், சன்னி லியோன் ஆர் 100 மில்லியன் சப்ஸ்? தின கேள்வி. 100 மில்லியன் சப்ஸ் தான் நம்மளுக்கு, ஸ்குவாடு தான் முக்கியம், அப்புறம் தான் எல்லாம். டெல் 3 அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ். ஓகே, தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா வராதான்னு, இது வந்து 90s ஜோக்கு. அப்புறம் மூணாவது என்னன்னா, மதன் கௌரிக்கும் சிம்புக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்து, ஹாய் மதன்னா, ஒரே பொண்ணை லவ் பண்ணுறேன், அதை எப்படி பிரேக்கப் பண்ணுறது ப்ளீஸ் வழி சொல்லுங்க. டேய், என்னடா வித்தியாசமாக கேள்வி கேட்குறீங்க? ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை எப்படி பிரேக்கப் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இதை நீங்கள் சீரியஸாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரொஃபைல் நேம் அங்கே தெரியுது, ஓகேவா? ஸோ வந்து இதை நான் அப்படியே ஸ்க்ரீனில் எப்படியும் போடுவேன். போடுறப்போ உங்களோட லவ்வர் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த பொண்ணே இதை பார்த்து காண்டாகி உங்களை விட்டுட்டு போயிடும். என்னடா இதை ஒரு அட்வைஸாக வேற நீ போய் அவங்ககிட்ட கேட்குறியாடா அப்படின்னு வந்து அவங்களே காண்டாகி பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. பட் அதையும் மீறி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் உங்கள் நேம் ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்குது, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. பிடிச்சவங்க கிடைக்காததை விட பிடிக்காதவங்க கூட இருக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமே. அது உங்களுக்கு கிடையாது, அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு உங்கள் மேலே உங்களை விட அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அந்த ஒரு பொண்ணு தான். ஸோ ஓப்பனாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை துரத்தி லவ் பண்ணக்கூடாது. கரெக்டாக, ரெண்டுமே ஸ்டாக்கிங் தான், அதை அப்படியே விட்டுருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோசை போடுற வீடியோவை காமிங்க, நம்ம தோசை கடையக்கூடிய சீக்கிரம் போட்டு காமிப்போம். உங்களோட ஹாலிவுட் செலிபிரிட்டி க்ரஷ் சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஹாலிவுட்லேயோ கோலிவுட்லேயோ டோலிவுட்லேயோ வந்து நம்மளுக்கு யாருமே க்ரஷ் கிடையாது. இப்போ நம்மளோட க்ரஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்ட்டூன் கேரக்டர். சொல்கிறதுக்கே காமெடியாக இருந்தாலும் நம்ம ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து எனக்கு இந்த த்ரிஷா மேலெலாம் க்ரஷ் இருந்திருக்கு. ஆனால் வந்து இப்போது 27 வயசு ஆனதுக்கப்புறம் என்னோடய க்ரஷ் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர், சாக்குரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்ட்டூன் கேரக்டர். இது வந்து நருட்டோ அப்படிங்கிற ஒரு காமிக்ஸில் வர ஒரு ஆர்ட்டுங்க. ஒரு பொம்மையை பார்த்து நான் வந்து க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இப்போ சுற்றிட்டு இருக்கேன். எனக்கே காமெடியாக இருந்தாலும் ஆனால் சூப்பராக இருப்பா பாருங்களேன், நைஸில் சாக்குரா. எனிவே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் சன்னி லியோன் அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ? நீங்கள் ஒரு வாட்டியாவது என் கொஸ்டின் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏன் சன்னி லியோனை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான காரணம், அவங்க பார்க்குறதுக்கு அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. இல்லை, அது மேட்ரு தான். ஆனால் வந்து அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஐ மீன் அது அவங்களோட கையில் இல்லை, இட்ஸ் நேச்சர். பட் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆட்டிடியூடு. நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்காக்னிட்டோ மோடில் பார்த்த ஒருத்தங்க வந்து இன்றைக்கி இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ஸோட ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க தனியாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போக முடியுமாங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் என்றைக்குமே பார்ப்பேன். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு இமேஜ் சேஞ்ச் ஓவர். அதுக்காக வந்து நான் என்றைக்குமே வந்து அவங்களுக்கு ஃபேன் தான். அதனால தான் எனக்கு அவங்களை அவ்வளோ பிடிக்கும். அடுத்து, நீங்கள் அமெரிக்காவுக்கு டூர் போகும்போது உங்களை தீஃப்னு நினச்சி ஜெயிலில் போட்டால் எப்படி எஸ்கேப் ஆவீங்க? நீங்கள் என் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா வந்து உண்மையிலே யூஎஸ் போனப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போகிறேன். நான் வந்து இறங்குறேன் ஏர்போர்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் கூட போகிறேன். முன்னாடி ஒரு 100 பேர் போகிறாங்க, பின்னாடி ஒரு 100 பேர் போகிறாங்க. ஓகேவா? ஏர்போர்ட்டில் வந்து அப்படியே போயிட்டுருக்கப்போ செக்யூரிட்டி வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கான், எல்லாரையும் அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். முன்னாடி 100 பேரை விட்டுட்டான், ஓகேவா? பின்னாடி வர 100 பேரையும் கேட்கல. ஆனால் என்னையை மட்டும் கரெக்டாக பார்த்து
அப்படியே தனியாக தூக்கிட்டு போய் டு யூ ஹேவ் எனி ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்டான். யோ என்ன சம்மந்தமே இல்லாமல் என்னைய பட்டு பார்த்து இப்படி கேட்குற அப்படின்னு தோணுச்சு. இல்லை கையிலலாம் செக் பண்ணாங்க, இன்னும் எதுவும் இல்லை, தனியாக போய் வந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க, எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு. ஆனால் வந்து அவங்க இப்படி கேட்டாங்க. எனக்கே தோணும் ஏன் என்னை பற்றி மட்டும் அப்படி கேட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த கொடைக்கானல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை பர்சனலாக ஃபேஸ் பண்ணேன். கொடைக்கானல் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் தனியாக போனாலும் சரி, தனியாக போகிறப்பமும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்பமும் சரி, நம்ம பாட்டு ரோட்டில் போயிட்டு இருப்போம். ஒருத்தன் வருவான், அப்படியே பார்த்துக்கிட்டே வருவான். என்னையா அப்படின்னா, சார் பொட்டலம் இருக்குது வேணுமா அப்படி. பொட்டலாம்னா கஞ்சா வேணுமா அப்படின்னு. டேய் நான் உன்கிட்ட கேட்டேன்னா இல்லை என்னை பார்த்தா கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கா, ஏன் என்னை பார்த்து மட்டும் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்ல தோணும். நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அது நம்ம கையிலே இல்லை, நம்ம மூஞ்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ரோ எம்ஜி சிம்பிள் லான்ச் பண்ணிட்டீங்க, சூப்பர். எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா? இல்லை சிம்பிள் லான்ச் பண்ணால் எலெக்ஷன் வைக்கிறது இது வந்து ஃபன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது நம்மளோட சிம்பிள் கூட இல்லை. நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய சிம்பிளை வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்டார் ட்ரெக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரீஸில் வந்து இது வந்து ஒரு சல்யூட், ஒரு டைப் ஆஃப் சல்யூட். ஓகேவா? இதை யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் இதை காமிக்கலாம், இல்லை நம்ம ஸ்குவாடுக்குள்ளே மட்டும் காமிச்சிக்கிட்டோன்னா ஒரு புரிதல் மாதிரி, ஓகே நல்லா இருப்போங்கிற மாதிரி. அடுத்து ஃபியூச்சர் மதன் கௌரி உங்கள் பார்க்க வராரு, அவர் என்ன இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நீங்கள் சொல்லுங்களேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபியூச்சர் 2030 மதன் கௌரி வந்து ஒரு நல்ல காடு ஏதாவது உருவாக்கியிருப்பேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் எங்கேயாவது உருவாக்கியிருப்பேன். அங்கே வந்து ஒரு குட்டி குடிசையை போட்டு நான் செட்டில் ஆகிருப்பேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. வாட் யூ திங்க் ஃபியூச்சர் ஆஃப் மதன் கௌரி வுட் பி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 2030 அந்த கமெண்ட்டை வந்து நான் அப்போது இருக்கிற ஒரு Q&Aல, இது என்ன நாள், இது வந்து டிசம்பரா, இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி டேட் வந்து 27th December 2020. நான் வந்து 27th December 2030 அப்போ யூடியூப் இருந்தால், மதன் கௌரி உயிரோட இருந்தால், எம்ஜி ஸ்குவாட் இருந்தால், அப்போது வந்து நம்ம இதை பேசுவோம். ஓகேவா? இன்னும் 2020 முடிகிறதுக்கு 3 நாள் இருக்குது. என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம 2021 தான் நம்மளுக்கு தெரியும் உலகம் இருக்கானே. பட் எனிவே ஆன சீரியஸ் நோட், நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்மளே டிசைட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் மதன் கௌரி கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து எவ்ரி சண்டே மார்னிங் போஸ்ட் பண்ணப்படும், நீங்கள் வந்து கேட்கலாம். அண்டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். நீங்கள் ஸ்பெஷல் எம்ஜி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹோப் இட் வாஸ் அ ஃபன் செஷன். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். லவ் யூ ஆல். சீஸ் ஆல்ரெடி டேக் கேர். பாய். Cheers.